ஜாமீன்தார் அவர்களே. கைலாசம், என்ன விஷயம்? இல்ல, உங்க சின்ன மருமவ வீட்டுக்கு வந்திருக்கான்னு பாத்துட்டு போக வந்தேன். வந்துருச்சோ? நீ மட்டும் இல்லையா, வர்றவன் எல்லாருமே இந்த கேள்வியை தான் கேட்கணும். மானம் போகுது. இருந்தாலும் அந்த மனுஷனுக்கு இவ்வளவு பிடிவாதம் கூடாதுங்க. எப்ப கல்யாணம் ஆச்சோ பொண்ணு மாப்பிள்ளை வீட்டுக்கு தானே அனுப்பணும். இத அந்த அம்மா அடிக்கடி அந்த ஆளுகிட்ட சொல்றாங்க. கேட்க மாட்டேன்றாரு, தூணு மாதிரி நிக்கிறாரு. கைலாசம், நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். என்ன? கோபாலுக்கு வேற கல்யாணம் பண்ணுவோம். நாளைக்கு ஒரு பெண்ணு பாரு. என்னங்க இது? கல்யாணம் பண்ண பொண்ணு உயிரோட இருக்கும் போது அது சம்மதம் இல்லாம இன்னொரு கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு கவர்மெண்ட்ல சட்டம் போட்டிருக்காங்களே, அது ராவ் பகதூருக்கு தெரியாதா? உடனே ஜீவனாம்சம் கேஸ் போட்டு உங்ககிட்ட மாசம் 10,000 ரூபாய் கொடுன்னு சொன்னா என்ன செய்வீங்க? அதுக்காக நீங்களும் விட மாட்டீங்க. உடனே பட்டணத்துக்கு போய் பெரிய வச்சோலா இங்க கூட்டியாந்து அவருக்கு ஒரு பங்களா ஒண்ணு கட்டி உட்கார வச்சு கேஸ் நடத்த ஆரம்பிச்சா ஜமீன் கேஸ் லேசா முடியுமா? 4 தலைமுறைக்குள்ள நடக்கும். நமக்கு ஏன் இந்த வம்பு? ஒரு யோசனை எனக்கு பிறக்குது. என்னையா? இப்பவே உன் பொண்ணை இங்க அனுப்புறியா, இல்ல நான் வேற கல்யாணம் பண்ணவா அப்படின்னு ஒரு மிரட்டல் கடுதாசி விடுவோம். கடுதாசி வேணாம், நேரம் கழிச்சு போவோம். இப்பவே 100 ரூபாய் செலவழிச்சு ஒரு பெரிய தந்தி விடுறேன். வேணாயா, நீ சொன்ன மாதிரி நானே கடுதாசி எழுதுறேன்.